வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்ட்கான கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸ் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கட் ஆஃப் மார்க்கு எனக்கு உள்ளே இருக்குது, மார்க்கில் இருக்குது, பட் வந்து கட் ஆஃபில் உள்ளே வரல அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. கட் ஆஃப் மார்க் இருந்த யாருக்கும் வந்து அவங்க கொடுக்காமலாம் இல்லை. அதை நம்ம வந்து கேட்டகரி வைஸ் கரெக்டாக செக் பண்ணணும். அதாவது இப்போது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு உமனுக்கு 116 கொடுத்துருக்காங்க. அப்போ அரியலூரில் நீங்கள் பிசியாக இருந்து அப்ளை பண்ணாலும் நீங்கள் 170க்கு 65க்கு மேலே எடுத்தாலும் கிடைக்காது. அல்லது எம்பிசி டிஎன்சி இருந்து எக்ஸாமினர் போஸ்டிங்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் என்ன கேட்டகரியில் இருந்து இந்த எக்ஸாமினர் போஸ்டிங்க்கு அரியலூருக்கு அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா யாருக்குமே கிடைக்காது. இந்த பிசியில் விமனில் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்து உங்களுக்கு இந்த 116க்கு மேலே மார்க் இருந்து கிடைக்கலன்னா அதுதான் வந்து நியாயமான கோரிக்கை. அதை விட்டுட்டு நான் பிசியில் இருக்கேன், எனக்கு 160 வருது, எனக்கு கிடைக்கல, 116க்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எலிஜிபிள் கிடையாது. சேம் இதே மாதிரி தான் எல்லா இதுக்குமே. அதாவது இப்போ வந்து சீனியர் பெய்லிஃப் அப்படின்னா பிசியில் உமன் மட்டும்தான் 157, நான் மென்னாக இருக்கேன் 160 எடுத்திருக்கேனாலும் கிடைக்காது. அவங்க கேட்டகரியில் என்ன ஒதுக்கியிருக்காங்களோ அதுதான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கட் ஆஃப் மார்க் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கம்யூனிட்டியில் வருதா எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். அதே போல் தான் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் எம்பிசி டிஎஸ்சியில் பிஎஸ்டிஎம்க்கு 150 மார்க்கு. அப்போது பிசி போட்டிருந்தாலோ பிசிஎம்மில் போட்டிருந்தாலோ நீங்கள் 160 எடுத்திருந்தாலோ கிடைக்க வாய்ப்பு இல்லை. இப்போ எஸ்சிக்கு 141 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் எஸ்சிஏ இல்லை எஸ்டி இல்லை பிசி எம்பிசி அப்படின்னாலும் அங்கே கிடைக்காது. நீங்கள் 141க்கு மேலே எடுத்திருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கரெக்டாக நம்ம கேட்டகிரியாக இருக்கா, நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்கோமா, நமக்கு இந்த கேட்டகிரியில் வருதா, வித் பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் மட்டும்தான் போக முடியும். ஸோ அதனால் ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அதே போல் இப்போ ப்ரியாரிட்டியில் இருக்குது அப்படின்னா இந்த வேக்கண்ட் வந்து ப்ரியாரிட்டி வேக்கண்ட்னா கம்பல்சரி ப்ரியாரிட்டியில் தான் கூப்பிடுவாங்க. இதை தாண்டி வேறு ஒருத்தரை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான நபர்களாக இருந்தால் கிடைக்கும். அடுத்து வந்துட்டு ப்ராசஸ் ரைட்டர். சேம் இதே போல் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி, எல்லா கேட்டகரியிலையும் சரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில போஸ்டிங்க்கு 120 அப்படின்றது எலிஜிபிள் மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில போஸ்டிங்க்கு 150 அப்படின்ற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கேட்டகரி வரக்கூடியதை பொறுத்து தான் அமையுமே தவிர, நீங்கள் வந்துட்டு நான் ஹை மார்க் எடுத்துகிட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கரெக்டாக நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி கரெக்டாக கம்யூனிட்டி வைஸில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கட் ஆஃப் மார்க் அப்படி தான் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி ஒருவேளை வரலை அப்படின்னா நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ஏதாவது தெரிவிக்கலாம். இல்லை எனக்கு கட் ஆஃப் மார்க் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது, வரலை அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.